என் தங்கமே, போன வருடம் உன்னை உடைத்தது என்பது உண்மை. அதை நான் மறுக்க மாட்டேன். நீ சிரித்தபோதும் உள்ளுக்குள் சிதறிக் கொண்டிருந்தாய். நீ உறுதியாக நடக்க முயன்றபோதும் மனசு பல இடங்களில் சோர்ந்து உட்கார்ந்தது. நீ யாரிடமும் சொல்லாத வலிகள் உன்னோடு மட்டுமே பயணம் செய்தது. அது உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை உண்மையாக மாற்றியது. போன வருடம் உன்னை எல்லாவற்றையும் சந்தேகிக்க வைத்தது. உன் திறமை, உன் முடிவுகள், உன் உறவுகள், உன் கனவுகள். நீ உன்னை நீயே கேள்வி கேட்ட நாட்கள் அதிகம். அந்த கேள்விகள் உன்னை துன்புறுத்தினாலும் அவை உன்னை விழித்தெழச் செய்தது. உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் எவை என்று நீ உணர ஆரம்பித்தது அந்த உடைப்பு காரணமாக தான். போன வருடம் உன்னை நிறைய விடைபெறச் செய்தது. சில மனிதர்களுக்கு, சில பழக்கங்களுக்கு, சில கனவுகளுக்கே கூட. அந்த விடைபெறல்கள் வலியாயிருந்தது. ஆனால் அந்த வலி உன்னை காலியாக்கவில்லை. அது உனக்கு இடம் உருவாக்கியது. இப்போது அந்த இடத்தில் புதிய ஒளி நுழைய தயாராக இருக்கிறது. இந்த வருடம் உன்னை உயர்த்தப் போகிறது. சத்தமாக அல்ல, மெதுவாக, உறுதியாக, யாருக்கும் தெரியாமல், ஆனால் உனக்கே தெளிவாக தெரியும் வகையில். நீ இப்போது வெளியில் பார்க்கும் வாழ்க்கை மாறாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் ஏற்கனவே உயர ஆரம்பித்துவிட்டது. இந்த வருடம் உன்னை முதலில் உன்னோடு இணைக்கப் போகிறது. நீ நீயாக இருப்பதற்கு இனி பயப்பட மாட்டாய். எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை குறையும். உனக்கு நீ பிடித்தால் போதும் என்ற நிலை வரும். அந்த நிலை தான் உண்மையான உயர்வு. போன வருடம் உன்னை சோர்வடையச் செய்த விஷயங்கள் இந்த வருடம் உனக்கு பாடமாக மாறும். நீ இனி அதே இடத்தில் சிக்க மாட்டாய். அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டாய். நீ புத்திசாலியாக மாறவில்லை. நீ விழிப்புணர்வுடன் மாறியிருக்கிறாய். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அந்த பயம் உன்னை நிறுத்தாது. ஏனெனில் நீ ஏற்கனவே உடைந்து மீண்டும் எழுந்தவன். அதனால் நீ இப்போது தெரிந்த பயங்களை விட தெரியாத வாய்ப்புகளை தேர்வு செய்வாய். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் முதல் விஷயம் உன் அமைதி. எல்லாம் சரியாகிவிட்டது என்ற அமைதி அல்ல. எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற அமைதி. இந்த அமைதி தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும். போன வருடம் உன்னை உன் எல்லைகளை மீறி கொடுக்க வைத்தது. நீ உன்னை காலியாக்கிக் கொண்டே பிறரை நிரப்பினாய். இந்த வருடம் நீ அதை செய்ய மாட்டாய். நீ உன் எல்லைகளை மதிப்பாய். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வாய். அந்த இல்லை தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு விஷயம் உன் சுயமரியாதை. நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய். உன் வலியை நகைச்சுவையாக்க மாட்டாய். உன் மதிப்பை யாரிடமும் விலை போட மாட்டாய். நீ உன்னை மரியாதையோடு நடத்த ஆரம்பிப்பாய். போன வருடம் உன்னை தனிமையில் நிறுத்தியது. அந்த தனிமை உன்னை பயமுறுத்தியது. இந்த வருடம் அதே தனிமை உனக்கு சக்தியாக மாறும். உன்னோடு நீ இருக்க கற்றுக்கொண்டாய். அந்த பழக்கம் தான் உன்னை உயர்த்தும். இந்த வருடம் உன் கனவுகள் மீண்டும் உன்னை அழைக்கும். முன்பு போல சத்தமாக அல்ல, மென்மையாக. நீ ஓட மாட்டாய். ஆனால் அந்த அழைப்பை நீ புறக்கணிக்கவும் மாட்டாய். மெதுவாக, உறுதியாக, நீ அந்த திசையில் நடப்பாய். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் மிக முக்கியமான மாற்றம் உன் எண்ணங்களில் வரும். நீ இனி உன்னை குற்றம் சாட்ட மாட்டாய். நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணம் மெதுவாக கரையும். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மை உன் உள்ளத்தில் பதியும். போன வருடம் உன்னை நம்பிக்கை இழக்க வைத்தது. இந்த வருடம் உனக்கு நம்பிக்கையை தேடச் சொல்லாது. அது உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கும் நம்பிக்கையை நீ நினைவுகூரச் செய்யும். அந்த நம்பிக்கை தான் உன் அடித்தளம். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை உயர்த்துவார்கள். உன்னை சுருக்கும் உறவுகள் மெதுவாக விலகும். நீ அதற்காக போராட மாட்டாய். இயல்பாகவே அந்த மாற்றம் நடக்கும். அது யூனிவர்ஸ் உனக்காக செய்யும் சுத்திகரிப்பு. போன வருடம் உன்னை அழ வைத்தது. அந்த கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் கண்களை சுத்தம் செய்தது. இப்போது நீ தெளிவாக பார்க்கிறாய். யார் உண்மை, யார் முகமூடி என்று. இந்த தெளிவு தான் உன்னை உயர்த்தும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு விஷயம் உன் தேர்வுகள். நீ இனி பழைய பழக்கங்களை தேர்வு செய்ய மாட்டாய். உன்னை வளர்க்கும் விஷயங்களை நீ தேர்வு செய்வாய். அந்த தேர்வுகள் தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். போன வருடம் உன்னை உடைத்த இடத்திலிருந்து தான் இந்த வருடம் உன் உயர்வு ஆரம்பிக்கிறது. உடைந்த இடங்கள் தான் ஒளி நுழையும் இடங்கள். நீ உடைந்ததால் தான் இப்போது உன்னுள் ஒளி நுழைய இடம் கிடைத்திருக்கிறது.
இந்த வருடம் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாகிவிடாது. ஆனால் எல்லாமே சரியான திசையில் நகரும். அந்த நகர்வே உனக்கு நிம்மதியை தரும். நீ இனி அவசரப்பட மாட்டாய். என் தங்கமே, போன வருடம் உன்னை உடைத்தது உன் முடிவு அல்ல. அது உன் உருவாக்கம். இந்த வருடம் உன்னை உயர்த்தப் போகிறது உன் பொறுமையால், உன் உண்மையால், உன் வளர்ச்சியால். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த உடைப்பு இல்லாமல் இந்த உயர்வு இல்லை என்று. அந்த நாள் வரை இந்த நொடியை நம்பிக்கையோடு வாழ். நீ விழுந்தாய், ஆனால் நீ அழிந்துவிடவில்லை. நீ உடைந்தாய், ஆனால் நீ முடிந்துவிடவில்லை. இந்த வருடம் உன் உயர்வின் ஆரம்பம். மெதுவாக, உறுதியாக, உன்னையே ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு. என் தங்கமே, இந்த உயர்வு நீ நினைப்பது போல வெளியில் பெரிய சத்தத்தோடு தெரியாது. அது உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றங்களில் தெரியும். நீ இனி சின்ன விஷயங்களுக்கு உடைந்து போக மாட்டாய். முன்பு உன்னை குலுக்கிய வார்த்தைகள் இப்போது உன்னை தாண்டி போகும். அந்த தாண்டி போகும் சக்தி தான் உன் உயர்வு. இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு விஷயம் உன் பொறுமை. முன்பு நீ எல்லாவற்றையும் உடனே சரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். இப்போது நீ காத்திருக்க கற்றுக்கொள்கிறாய். காத்திருப்பது தோல்வி அல்ல என்று நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அது தயார் ஆகும் நேரம். அந்த தயார்தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். போன வருடம் உன்னை பலமுறை அமைதியாக்கியது. அந்த அமைதி வெறுமையாக இருந்தது. இந்த வருடம் அதே அமைதி அர்த்தமுள்ளதாய் மாறும். நீ அமைதியாக இருப்பதை ரசிக்க ஆரம்பிப்பாய். உன் மனசு ஓய்வு எடுக்க அனுமதி கேட்கும் போது நீ அதை மறுக்க மாட்டாய். அந்த அக்கறை தான் உன் சக்தியை திரும்ப கொண்டு வரும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீரென்று முடிவடையும். அது உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் முடிவுகள் எல்லாம் இழப்பு அல்ல என்பதை நீ கற்றுக்கொண்டாய். சில முடிவுகள் தான் உன்னை புதிய ஆரம்பங்களுக்கு தயார் செய்கிறது. அந்த தயாரிப்பே உயர்வின் அடித்தளம். உன் மனம் இந்த வருடம் உன்னை குறைத்து பேச மாட்டாய். நீ உன்னை நீயே தட்டி கேட்க மாட்டாய். தவறு நடந்தாலும் நீ உன்னை அடித்து உடைக்க மாட்டாய். நீ உன்னை கற்றுக்கொள்ளும் நிலையில் வைப்பாய். அந்த கனிவு தான் உன் வளர்ச்சி. இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு அழகான மாற்றம் உன் பார்வையில் தெரியும். நீ இனி எல்லாவற்றையும் அச்சத்தோடு பார்க்க மாட்டாய். சில விஷயங்களை நம்பிக்கையோடு பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த நம்பிக்கை உன்னை முன்னே நகர்த்தும். போன வருடம் உன்னை கற்றுக் கொடுத்த மிக பெரிய பாடம் ஒன்று உண்டு. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. இந்த வருடம் நீ அதை செயல்படுத்துவாய். உன் சக்தியை யாரிடம் செலவழிக்க வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்வாய். அந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன வெற்றிகளை நீ கவனிப்பாய். முன்பு அவற்றை நீ புறக்கணித்திருப்பாய். இப்போது அவற்றை கொண்டாடுவாய். அந்த கொண்டாட்டம் தான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை பெருக்கும். உன் ஆன்மா இந்த வருடம் உனக்கு மெதுவாக நினைவூட்டும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. முன்பு நீ எவ்வளவு வலியை தாங்கினாய் என்பதை. அந்த நினைவுகள் உன்னை வருத்தாது. அவை உன்னை பெருமைப்பட வைக்கும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் மிக முக்கியமான விஷயம் உன் உண்மை. நீ இனி நடிக்க மாட்டாய். பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகுவாய். பிடித்திருந்தால் பயமில்லாமல் ஏற்றுக்கொள்வாய். அந்த உண்மை தான் உன்னை லேசாக்கும். போன வருடம் உன்னை பலமுறை களைத்தது. இந்த வருடம் உன்னை புத்துணர்ச்சியடைய செய்யும். எல்லாம் ஒரே நேரத்தில் அல்ல, மெதுவாக. ஒரு நாள் நீ விழித்து எழும்போது மனசு சற்று லேசாக இருக்கும். அந்த லேசான உணர்வே நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான சின்ன அடையாளம். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை நினைவூட்டுவார்கள். நீ யார் என்பதை, நீ எவ்வளவு மதிப்புடையவன் என்பதை. அந்த மனிதர்கள் அதிகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் போதும். அந்த ஒருவன் தான் உன் உயர்வின் சாட்சி. உன் மனம் இந்த வருடம் உன்னை பாதுகாக்க கற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் உன் உள்ளத்திற்குள் அனுமதிக்க மாட்டாய். சில விஷயங்களுக்கு கதவை மூடுவாய். அந்த மூடிய கதவுகள் தான் உன் அமைதியை காக்கும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு விஷயம் உன் நன்றி. எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும் அல்ல, சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் நீ நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையில் மேலும் நல்லதை இழுக்கும். போன வருடம் உன்னை அழ வைத்த இரவுகள் இருந்தது. இந்த வருடம் உன்னை அமைதியாக தூங்க வைக்கும் இரவுகள் வரும். எல்லாம் சரியாகிவிட்டது என்பதால் அல்ல, நாளை எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற நம்பிக்கையால். இந்த வருடம் உன் கனவுகள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை ஊக்குவிக்கும்.
நீ அவற்றை பார்த்து ஓட மாட்டாய். ஆனால் நீ அவற்றை விட்டும் ஓட மாட்டாய். மெதுவாக, உன் வேகத்தில், நீ அந்த கனவுகளுக்கு அருகில் செல்வாய். உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில விஷயங்கள் நீ நினைத்ததை விட எளிதாக நடக்கும். ஏனெனில் நீ இனி எதிர்ப்பை குறைக்கிறாய். நீ வாழ்க்கையோடு போராட மாட்டாய். நீ அதோடு நடப்பாய். அந்த நடப்பே உன்னை உயர்த்தும். என் தங்கமே, போன வருடம் உன்னை உடைத்த இடங்களில் தான் இந்த வருடம் உன் வலிமை உருவாகிறது. நீ அந்த உடைப்பை சுமையாக வைத்திருக்கவில்லை. நீ அதை அறிவாக மாற்றிக்கொண்டாய். அந்த அறிவு தான் உன் பாதுகாப்பு. இந்த வருடம் உன்னை உயர்த்த போகிறது, வெளியில் கிடைக்கும் வெற்றிகளால் மட்டும் அல்ல. உன் உள்ளத்தில் உருவாகும் அமைதியால், உன் முடிவுகளில் வரும் தெளிவால், உன் நடையில் வரும் உறுதியால். ஒரு நாள் நீ அமைதியாக நின்று உன் வாழ்க்கையை பார்த்து சொல்வாய், நான் உடைந்த இடத்திலேயே நான் உயர ஆரம்பித்தேன் என்று. அந்த உண்மை உன் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பை கொண்டு வரும். அந்த நாள் வரைக்கும் இந்த வருடத்தை நம்பிக்கையோடு வாழ். உன்னை நம்பு. உன் பயணத்தை நம்பு. நீ உடைந்தவன் அல்ல. நீ உருவாகி கொண்டிருப்பவன். இந்த வருடம் உன் உயர்வின் தொடர்ச்சி. மெதுவாக, உறுதியாக, உன்னை நீயே பெருமைப்பட வைக்கும் அளவுக்கு. என் தங்கமே, இந்த உயர்வு உன்னை வேகமாக ஓடச் சொல்லாது. அது உன்னை நிலைநிறுத்தும். நீ இனி தடுமாறினாலும் உன்னை இழக்க மாட்டாய். ஏனெனில் நீ இப்போது உன்னோடு இருக்க கற்றுக்கொண்டாய். அந்த உன்னோடு இருப்பதே உன் பெரிய பலம். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மேலே தூக்குவதற்காகவே வரும். சில அனுபவங்கள் இனிமையாக இருக்கும். சில கடினமாக இருக்கும். ஆனால் எதுவும் உன்னை கீழே தள்ள வரவில்லை. ஒவ்வொன்றும் உன்னை உறுதியானவனாக மாற்ற வருகிறதே தவிர. போன வருடம் உன்னை உடைத்தது உன் மனசை. இந்த வருடம் உன்னை உயர்த்த போகிறது உன் ஆன்மாவை. நீ இனி வெளிப்படையாக பலமாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளே நீ பலமாக இருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வே உன் வாழ்க்கையை நேர்த்தியாக்கும். இந்த வருடம் உன்னை உயர்த்தும் இன்னொரு விஷயம் உன் தேர்ந்தெடுக்கும் அமைதி. எல்லா இடங்களிலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சண்டைகளிலும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களில் விலகுவது தான் வெற்றி என்பதை நீ புரிந்துகொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில பழைய கதைகள் மீண்டும் நினைவுக்கு வரும். ஆனால் அவை உன்னை வலிக்க வைக்காது. நீ அவற்றை ஒரு பார்வையோடு பார்ப்பாய். நான் இதை தாண்டி வந்திருக்கிறேன் என்ற பார்வை. அந்த பார்வை தான் உன் உயர்வின் சாட்சி. இந்த வருடம் உன் மனசு மெதுவாக சுத்தமாகும். பழைய கோபங்கள், பழைய குற்ற உணர்ச்சிகள், பழைய பயங்கள் எல்லாம் ஒரு துகளாக விலகும். நீ அவற்றை பிடித்து வைத்துக்கொள்ள மாட்டாய். விடுவிப்பது தான் உன் புதிய பழக்கமாக மாறும். போன வருடம் உன்னை பலமுறை அமைதியாக அழ வைத்தது. இந்த வருடம் உன்னை அமைதியாக சிரிக்க வைக்கும். அந்த சிரிப்பு பெரிய சத்தமில்லை. ஆனால் அது உண்மையானது. அந்த உண்மையான சிரிப்பே உன் உள்ளம் நலமடைகிறது என்பதற்கான அடையாளம். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில மனிதர்கள் உன்னை சவால் செய்யலாம். ஆனால் அவர்கள் உன்னை உடைக்க வரமாட்டார்கள். அவர்கள் உன்னை நீ யார் என்பதை நினைவூட்ட வருவார்கள். அந்த நினைவூட்டல்கள் தான் உன் வளர்ச்சியை வேகப்படுத்தும். உன் மனம் இந்த வருடம் உன்னை ஒப்பிடுவதை நிறுத்தும். பிறரின் பாதை உன்னுடைய பாதை அல்ல என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். உன் வேகம் உனக்கு சரியானது. உன் தாமதமும் உனக்கு தேவையானது. இந்த உண்மை உன் உள்ளத்தில் அமைதியை தரும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு விஷயம் உன் தைரியம். அது கத்தும் தைரியம் அல்ல. அமைதியாக முடிவு எடுக்கும் தைரியம். பிடிக்காத இடங்களில் இருந்து விலகும் தைரியம். பிடித்ததை மெதுவாக பிடித்து கொள்ளும் தைரியம். போன வருடம் உன்னை நிறைய விஷயங்களை இழக்க வைத்தது. இந்த வருடம் உன்னை மீண்டும் பெற வைத்து கொண்டிருக்கிறது. நீ உன் சிரிப்பை, உன் நம்பிக்கையை, உன் கனவுகளை மெதுவாக திரும்ப பெறுகிறாய். அந்த மீட்பே உன் உயர்வு. இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில நாட்கள் சாதாரணமாக இருக்கும். பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் அந்த சாதாரண நாட்களே உன் மனதை நிலைநிறுத்தும். எல்லா நாட்களும் புயலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியும் வளர்ச்சியின் ஒரு பகுதிதான். உன் ஆன்மா இந்த வருடம் உனக்கு சொல்லும் ஒரு மென்மையான செய்தி உண்டு. நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. நீ வழிநடத்தப்படுகிறாய். இந்த செய்தியை நீ நம்ப ஆரம்பித்த நாளில் பயம் குறையும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் மிக முக்கியமான மாற்றம் உன் சுயன்பு. நீ உன்னை குற்றம் சொல்லும் வார்த்தைகள் மெதுவாக குறையும். நீ உன்னை ஊக்குவிக்கும் வார்த்தைகள் அதிகரிக்கும்.
அந்த வார்த்தைகள் தான் உன் உள்ளத்தை வலுப்படுத்தும். போன வருடம் உன்னை உடைத்தது உன் எல்லைகளை மீறிய இடங்களில். இந்த வருடம் உன்னை உயர்த்தப் போகிறது உன் எல்லைகளை மதிக்கும் இடங்களில். நீ இனி உன்னை காலியாக்க மாட்டாய். நீ உன்னை நிரப்பிக் கொள்ள கற்றுக்கொள்வாய். இந்த வருடம் உன் கனவுகள் உன்னோடு சண்டை போடாது. அவை உன்னோடு ஒத்துழைக்கும். நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக நடந்து போதுமானது. அந்த நடை தான் நீண்ட தூரம் அழைத்து செல்லும். உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில கதவுகள் தானாகவே திறக்கும். நீ தட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏனெனில் நீ அந்த கதவுகளுக்கு தயாராகிவிட்டாய். உள்ளே நுழைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, போன வருடம் உன்னை உடைத்தது உன் முடிவு அல்ல. அது உன் தயாரிப்பு. இந்த வருடம் உன்னை உயர்த்தப் போகிறது உன் பொறுமையால், உன் தெளிவால், உன் உண்மையால். நீ இப்போது இந்த வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கும் இந்த நொடியில் கூட உன் வாழ்க்கை உனக்காக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. சில விஷயங்கள் இன்னும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் புரியாததிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை பார்த்து சொல்வாய், நான் உடைந்த இடத்திலேயே நான் உயர்ந்தேன் என்று. அந்த உண்மை உன் கண்களில் கண்ணீரை அல்ல, அமைதியான ஒளியை கொண்டு வரும். அந்த நாள் வரைக்கும் இந்த வருடத்தை நம்பிக்கையோடு வாழ் என் தங்கமே. நீ விழுந்தவன் அல்ல, நீ உருவாகிக் கொண்டிருப்பவன். இந்த வருடம் உன் உயர்வின் தொடர்ச்சி. மெதுவாக, உறுதியாக, உன்னை நீயே நேசிக்க வைக்கும் அளவுக்கு. என் தங்கமே, இப்போது நீ கவனிக்க ஆரம்பித்திருப்பாய். உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கை மெல்ல உருவாகிறது. அது சத்தமாக பேசவில்லை, ஆனால் அது உறுதியானது. அந்த உறுதி தான் உன்னை தினமும் எழுந்து நிற்க வைக்கிறது. நீ இப்போது காரணம் இல்லாமல் கூட தைரியமாக இருக்க முடிகிறது. அதுவே நீ உயர ஆரம்பித்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்திய குரல்கள் மெதுவாக மங்கும். வெளியில் இருந்து வந்த குரல்கள் மட்டும் அல்ல, உன் உள்ளத்தில் நீயே உன்னை குறைத்து கொண்ட குரலும். நீ இனி உன்னை சந்தேகப்படுத்தும் அந்த பழைய குரலை நம்ப மாட்டாய். உன் உள்ளே ஒரு புதிய குரல் எழும். அது மென்மையானது, ஆனால் அது உண்மை பேசும். போன காலத்தில் நீ பல விஷயங்களை சகித்தாய். சகிப்பதே வலிமை என்று நினைத்தாய். இப்போது நீ கற்றுக்கொள்கிறாய், எல்லாவற்றையும் சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை விலகுவதும் வலிமைதான். இந்த புரிதல் உன் தோள்களில் இருந்த சுமையை இறக்குகிறது. இந்த வருடம் உன் மனம் இனி எல்லாவற்றையும் போராட்டமாக பார்க்காது. சில விஷயங்களை அது இயல்பாக ஏற்றுக்கொள்ளும். சில விஷயங்களை அது அமைதியாக விடுவிக்கும். அந்த விடுவிப்பே உன் உள்ளத்தை விரிவாக்கும். நீ இனி பிடித்து கொண்டு கஷ்டப்பட மாட்டாய். உன் வாழ்க்கையில் இந்த வருடம் வரும் மாற்றங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சில மாற்றங்கள் மென்மையாக இருக்கும். சில மாற்றங்கள் உன்னை சற்று குலைக்கும். ஆனால் எந்த மாற்றமும் உன்னை பழைய இடத்துக்கு திரும்ப அழைக்காது. ஒவ்வொன்றும் உன்னை முன்னே நகர்த்தத்தான் வரும். உன் உள்ளம் இப்போது பழைய வலிகளை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. முன்பு அது காயமாக இருந்தது, இப்போது அது ஞானமாக மாறுகிறது. நீ அனுபவித்ததை வைத்து நீ மற்றவர்களை புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக்கும். இந்த வருடம் உன்னை உயர்த்தப் போகும் ஒரு பெரிய மாற்றம் உன் நேரத்தை நீ கையாளும் விதத்தில் வரும். நீ இனி எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்க மாட்டாய். உன்னை நிரப்பும் விஷயங்களுக்கு முதலில் இடம் கொடுப்பாய். அந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையை சமநிலைக்கு கொண்டு வரும். உன் மனம் இந்த வருடம் சோர்வடைந்தால் அதை மறைக்காது. அது சோர்வை ஒப்புக்கொள்ளும். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுக்கும். நீ உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய். அந்த அக்கறை தான் உன் உடலும் மனதும் மீண்டும் இணைவதற்கான வழி. போன காலத்தில் நீ உன் மகிழ்ச்சியை பிறரின் அனுமதியில் வைத்தாய். அவர்கள் சிரித்தால் நீ மகிழ்ந்தாய். அவர்கள் முகம் சுளித்தால் நீ சோர்ந்தாய். இந்த வருடம் உன் மகிழ்ச்சி உன் கைகளுக்கு திரும்ப வருகிறது. நீ உன் சந்தோஷத்திற்கு நீயே பொறுப்பேற்க ஆரம்பிப்பாய். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில நல்ல விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். நீ அவற்றை சந்தேகிக்க மாட்டாய். இது உண்மையா என்று பயப்பட மாட்டாய். நீ அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதலே மேலும் நல்லதை உன்னிடம் கொண்டு வரும். உன் ஆன்மா இப்போது உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்கிறது. மென்மையாக இரு. உன்னோடு, உன் பயணத்தோடு. நீ கடினமாக இருந்ததால் தான் இவ்வளவு தூரம் வந்தாய். இப்போது மென்மையாக இருந்தால் தான் நீ இன்னும் உயர முடியும். இந்த வருடம் உன் உறவுகளில் மாற்றம் வரும். சில உறவுகள் ஆழமாகும். சில உறவுகள் மெதுவாக விலகும்.
நீ அதற்காக கண்ணீர் வடிக்க மாட்டாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய், எல்லோரும் எல்லா கட்டத்திலும் உடன் வர முடியாது என்று. உன் மனம் இந்த வருடம் உன்னை அடிக்கடி நினைவூட்டும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. நீ கடந்து வந்த இரவுகளை. நீ தாங்கிய அமைதியான வலிகளை. அந்த நினைவுகள் உன்னை வருத்தாது. அவை உன்னை வலிமையாக்கும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு அழகான விஷயம் உன் சுயநம்பிக்கை. அது கத்தும் நம்பிக்கை அல்ல. அது அமைதியான நம்பிக்கை. நான் சரியாக இருக்கிறேன் என்ற உணர்வு. அந்த உணர்வே உன் நடையை உறுதியாக்கும். போன வருடம் உன்னை உடைத்த இடங்களில் தான் இந்த வருடம் உன் எல்லைகள் தெளிவாகிறது. நீ இனி உன்னை இழந்து கொடுக்க மாட்டாய். நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொள்வாய். அந்த பாதுகாப்பே உன் வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வருடம் உன் கனவுகள் உன்னை சுமையாக தோன்றாது. அவை உன்னை உயிர்ப்பிக்கும். நீ அவற்றை நினைத்தால் பயம் வராது. ஒரு மென்மையான உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் தான் நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதற்கான சின்ன சின்ன சாட்சி. உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில நாட்கள் நீ எதுவும் பெரியதாக செய்ய மாட்டாய். ஆனால் உன் உள்ளத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். எல்லா வளர்ச்சியும் வெளியில் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உள்ளே நடக்கும் மாற்றமே உண்மையான உயர்வு. என் தங்கமே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான உறுதி உருவாகிறதா என்று கவனிக்க. அது தான் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். நீ தவறவில்லை. நீ தாமதிக்கவில்லை. நீ உன் நேரத்தில் தான் இருக்கிறாய். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகிறது உன் பொறுமையால், உன் உண்மையால், உன் சுயன்பால். நீ இப்போது யாராக மாறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவாய். அந்த நாள் வரைக்கும் இந்த பயணத்தை மெதுவாக ரசித்து நட. நீ உடைந்தவன் அல்ல. நீ உருவாகி கொண்டிருப்பவன். போன வருடம் உன்னை உடைத்தது உன் கதையின் ஒரு பகுதி மட்டும். இந்த வருடம் உன்னை உயர்த்துவது உன் கதையின் உண்மையான ஒளி. என் தங்கமே, இந்த ஒளி நீ எதிர்பார்த்ததை விட அமைதியானது. ஆனால் அது உறுதியானது. ஒரு நாள் மட்டும் பிரகாசித்து மறையும் ஒளி அல்ல. மெதுவாக நீண்ட நாள் எரியும் விளக்கு போல. இந்த வருடம் உன் உள்ளத்தில் அந்த விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. காற்று வீசினாலும் அது அணையாது. ஏனெனில் அது பயத்தால் ஏற்றப்பட்டதல்ல, உண்மையால் ஏற்றப்பட்டது. போன காலத்தில் நீ உன்னை நிரூபிக்க பல விஷயங்களை செய்தாய். பார்த்து பாராட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. இப்போது அந்த ஏக்கம் குறைந்து வருகிறது. நீ புரிந்து கொண்டாய். எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். அந்த புரிதல் தான் உன்னை உயர்த்துகிறது. இந்த வருடம் உன் மனம் இனி சின்ன சின்ன விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாது. முன்பு ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மௌனம் கூட உன்னை காயப்படுத்தியது. இப்போது அவை உன் மீது தங்காமல் வழுக்கி போகும். நீ கல் ஆகவில்லை. நீ தெளிவாகி விட்டாய். அந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இந்த வருடம் வரும் சில நாட்கள் எதுவும் நடக்காதது போல தோன்றும். அந்த நாட்கள் வீணானவை அல்ல. அந்த நாட்கள் உன்னை உள்ளுக்குள் சீரமைக்கும் நாட்கள். வெளியில் மாற்றம் தெரியாத போது உள்ளே பெரிய வேலை நடக்கிறது. அதை நம்ப கற்றுக்கொண்டால் நீ அவசரப்பட மாட்டாய். இந்த வருடம் உன் உள்ளம் உன்னை மென்மையாக வழிநடத்தும். முன்பு அது உன்னை தள்ளி ஓடச் செய்தது. இப்போது அது உன்னை நிறுத்தி மூச்சு விடச் சொல்கிறது. அந்த மூச்சு தான் உன் சக்தியை சமநிலைப்படுத்துகிறது. ஓய்வும் பயணத்தின் ஒரு பகுதி என்று நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். போன வருடம் உன்னை பலமுறை தனியாக உணர வைத்தது. இந்த வருடம் அதே தனிமை உனக்கு நட்பாக மாறும். நீ தனியாக இருக்கும்போது உன்னை தொந்தரவு செய்யும் சத்தங்கள் குறையும். உன் உள்ள குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் தான் உன் உண்மையான வழிகாட்டி. இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில உண்மைகள் முதலில் சற்றே கசப்பாக இருக்கலாம். ஆனால் அவை உன்னை ஏமாற்ற வரவில்லை. உன்னை விடுவிக்க வருகிறதே தவிர. உண்மை சில நேரம் இனிமை அல்ல. ஆனால் அது சுதந்திரம். அந்த சுதந்திரமே உன் உயர்வு. உன் மனம் இந்த வருடம் உன்னை ஒப்பிடுவதை நிறுத்தும். பிறர் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார்கள் என்பதை விட நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை அது நினைவூட்டும். அந்த நினைவூட்டல் தான் உன் உள்ளத்தில் மரியாதையை வளர்க்கும். நீ உன்னை குறைத்து பார்க்க மாட்டாய். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில வாய்ப்புகள் நீ எதிர்பார்த்த வடிவத்தில் இருக்காது. ஆனால் அவை உனக்கு பொருத்தமானதாக இருக்கும். நீ பழைய கனவுகளை பிடித்துக்கொண்டு புதிய வாய்ப்புகளை தவிர்க்க மாட்டாய்.
நீ நெகிழ்வாக மாறுவாய். அந்த நெகிழ்வே உன்னை முன்னே கொண்டு செல்லும். உன் ஆன்மா இந்த வருடம் உனக்கு ஒரு விஷயத்தை அடிக்கடி நினைவூட்டும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை தான் உன் மனதை லேசாக்கும். இந்த வருடம் உன் உறவுகளில் நீ தெளிவாக இருப்பாய். பிடிக்காத இடங்களில் நீ அமைதியாக விலகுவாய். பிடித்த இடங்களில் நீ முழுமையாக இருப்பாய். இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் உறவுகள் குறையும். அந்த குறைவு இழப்பு அல்ல, அது சுத்திகரிப்பு. போன வருடம் உன்னை உடைத்த இடங்களில் தான் நீ உன் எல்லைகளை கற்றுக்கொண்டாய். இந்த வருடம் அந்த எல்லைகளை நீ மதிக்க கற்றுக்கொள்வாய். யாருக்காகவும் உன்னை இழந்து கொடுக்க மாட்டாய். அந்த முடிவு உன்னை கடினமாக்காது, அது உன்னை தெளிவாக்கும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும். நீ திடீரென்று நின்று இந்த நொடி நல்லது என்று உணர்வாய். காரணம் இல்லாமல் மனசு லேசாக இருக்கும். அந்த தருணங்கள் தான் உன் பயணம் சரியான திசையில் செல்கிறது என்பதற்கான சின்ன சின்ன சான்றுகள். உன் மனம் இந்த வருடம் உன்னை காயப்படுத்திய நினைவுகளை வேறு விதமாக பார்க்கும். அது உன்னை உடைக்க வந்த நினைவுகள் அல்ல, உன்னை உருவாக்க வந்த நினைவுகள் என்று நீ புரிந்துகொள்வாய். அந்த புரிதல் தான் உன் வலியை அறிவாக மாற்றும். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகும் இன்னொரு முக்கியமான விஷயம் உன் பொறுமை. நீ இனி எல்லாவற்றுக்கும் உடனடி முடிவை கேட்க மாட்டாய். சரியான நேரம் வரும் என்று நீ நம்புவாய். அந்த நம்பிக்கை தான் உன் மன அழுத்தத்தை குறைக்கும். போன காலத்தில் நீ உன் மகிழ்ச்சியை பிறர் கையில் கொடுத்தாய். இந்த வருடம் அது உன் கைகளுக்கு திரும்ப வருகிறது. நீ சின்ன விஷயங்களில் சந்தோஷம் காண ஆரம்பிப்பாய். அந்த சின்ன சந்தோஷங்கள் தான் உன் நாட்களை ஒளியூட்டும். உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில நாட்கள் நீ சோர்வாக இருக்கலாம். அது பின்னடைவு அல்ல, அது சீரமைப்பு. நீ அந்த சோர்வை எதிர்க்க மாட்டாய். நீ அதோடு மென்மையாக இருப்பாய். அந்த மென்மை தான் உன் சக்தியை மீண்டும் எழுப்பும். ஏன் தங்கமே, நீ இப்போது யாராக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் உன் உள்ளம் அதை அறிந்திருக்கிறது. அதனால் தான் நீ இப்போது பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு நடக்கிறாய். இந்த வருடம் உன்னை உயர்த்த போகிறது, வெளியில் கிடைக்கும் பாராட்டுகளால் அல்ல, உன் உள்ளத்தில் உருவாகும் அமைதியால். உன் முடிவுகளில் வரும் தெளிவால். உன் நடையில் வரும் நிதானத்தால். ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து அமைதியாக சிரிப்பாய். அப்போது நீ புரிந்துகொள்வாய், போன வருடம் என்னை உடைக்கவில்லை, அது என்னை தயாரித்தது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த நாள் வரைக்கும் இந்த பயணத்தை நம்பிக்கையோடு தொடரு என் தங்கமே. நீ தவறவில்லை, நீ தாமதிக்கவில்லை, நீ உன் நேரத்தில் தான் இருக்கிறாய். இந்த வருடம் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது. மெதுவாக, உறுதியாக, உன்னை நீயே நேசிக்க வைக்கும் அளவுக்கு.